கைஸ் வாங்க 45th சம்ம பார்க்கலாம். The diameter of the sphere whose volume is 179 2/3 cubic meters is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் 7 மீட்டர்ஸா 9 மீட்டர்ஸா 5 மீட்டர்ஸா 11 மீட்டர்ஸா கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பியரோட வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. 179 2/3 கொடுத்துருக்காங்க. அதோட டயமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 3/4 πr³ அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் கிவன் நமக்கு கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு வால்யூமோட அளவு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே வந்து ஈக்குவேட் பண்ணலாம், சரிங்களா? அப்போ 179 2/3 that is equal to 3/4 πr³ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதை இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும்ல, அதனால் இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 3/4 πr³ that is equal to 179 2/3 அப்படின்னு போடுவோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்னாகும், இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 13 எவ்வளோ வருது, 3 9s are 27 9 29 பேலன்ஸ் 2 7 3s are 21 21 23 3 1 is 3, சரிங்களா? கரெக்டாக வருதா பாருங்கள். 5 + 5 539/3 வந்துருச்சு, சரிங்களா? அதாவது 3/4 πr³ இவ்வளோ வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு ஆர் மட்டும்தான் தெரியணும் இல்லையா? அப்போ r³ எடுத்துக்கோங்க. இப்போ 539/3 டிவைடட் பை, சரிங்களா, டிவைடட் பை 4/3 π அப்படின்னு போட்டுருவோம், சரியா? அப்போ போடும்போது என்ன ஆகுது, இதை எப்படி போடலாம், 539/3 4/3 இன்ட்டு 22/7 அப்படின்னு போட்டுருவோம், சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, 539/3 இன்ட்டு 3 இது மேலே போயிடும்ல, 3 × 7 டிவைட் பை 4 × 22. அப்போ என்னாச்சு, இதனால மல்டிப்ளை பண்ணி அடிச்சு போது 3 3s கேன்சல் பண்ணிடுவோம். இதை மல்டிப்ளை பண்ணும் போது என்ன வருது, 9 3s 63. அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு ஷார்ட் சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா, அதனால 3073/88. இப்போ என்ன இது அடித்தோம் அப்படின்னா 11 அடிக்கிறீங்க. அப்படி அடிக்கும்போது 343/8 அப்படின்னு சொல்லிட்டு வருது, சரிங்களா? இது வந்துடுச்சு. இது வந்து என்னது, r³ = 343/8. இப்போ ஆர் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், √³